பொறுப்பு வகித்துள்ளார். வளர்தமிழ் மாமணி விருது சென்னை வளர்ச்சி கழகத்தின் சார்பில் பெற்றுள்ளார். வலைத்தமிழ் என்னும் பன்னாட்டு மின்னிதழின் ஆசிரியை, வலைத்தமிழ் டிவியின் பன்னாட்டு தமிழ் எழுத்தாளுமை என்னும் தொடரின் நெறியாளர். இப்படி பன்முகம் திறமை கொண்டுள்ள நம் லண்டன் தமிழ்துறை பரப்புரைக்கு வருகை தந்துள்ள முனைவர் பாக்கியலட்சுமி வேணு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். உங்கள் பேச்சுவை ஆரம்பிக்கலாம். நன்றி. நன்றி முனைவர் ரோஹிணி அவர்களே, மிகச் சிறப்பானதொரு அறிமுகத்தை எனக்கு வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேசுவது கேட்கிறதா உங்களுக்கு? நன்றி. பொழிலில் எழுந்த தோகை மயிலாய், கோலில் சிறந்த குளிசாய் திங்களாய், முருகுடைந்த மணக்கும் மலராய், சிறகடி தத்தம் செங்கால் அன்னமாய், அமுத மொழிபெறு அழகின் பிம்பமாய், குமுத மலர்விழி கருங்குழல் வானமாய், எழிலாய் வசந்த பொழிலாய் திகழும் தமிழன்னையினுடைய பொற்பாதங்களை வணங்கி, உண்மையில் தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கொரு குணம் உண்டு, அமிர்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும் என்பார் நாமக்கல் கவிஞர் அவர்கள். அமிழ்து ஏன் சொல்றோம்? அமிழ்து அமிழ்து என்று நீங்கள் உரைத்துக்கொண்டே இருந்தால் அது தமிழ் தமிழ் என்று வரும். அப்படி என்றால் அமிழ்து வேறு தமிழ் வேறு அல்ல. தூய தமிழ் பேசுபவர்கள் அமிழ்துண்ட வானோர்களுக்கு போல நீண்ட ஆயுள் பெற்று வாழ்வார்கள் என்பது பாடலினுடைய பொருள். வானோருக்கு ஒப்பாக விலகுபவர்கள் தமிழ் பேசுபவர்கள் மட்டுமல்ல, தமிழுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களும் அல்லவா? அமிர்த தமிழுக்கு லண்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையை நிறுவ அணிதிரண்டு மகுடம் சூட்ட வந்திருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தமிழ்குடி என்று சொல்லலாம் ஐயா தர்மேந்திரன் ஐயா அவர்களே, ஈகை வேந்தன் அவர்களே, ஐயா சத்தியமூர்த்தி ஐயா அவர்களே, இந்த அழகான ஒரு பணியை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும், தம்பி சலீன் அவர்களே, உங்களை எல்லாம் மீண்டும் காண்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இங்கு பேசிய, எனக்கு முன்னால் பேசிய தமிழ் ஆளுமைகளையும், எனக்கு பின்னால் வந்து பேசக்கூடிய தமிழ் ஆளுமைகளையும், இந்த அவையில் கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஆன்றோர்கள் மற்றும் சான்றோர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவானதொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மண்ணுலக வாழ்விற்கும் விண்ணுலக வாழ்விற்கும் உன்னதமான மொழி தமிழ் என்பார் உவே சாமிநாதர் ஐயர். ஆம், 37 நாடுகளில் தமிழ் பேசும் மக்கள் தமிழ் விழுமியத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல நாடுகளில் ஆட்சி மொழியாகவும் திகழ்கின்றது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. தமிழ் மண்ணினுடைய செறிவும் விரிவும் வாழ்வும் வனப்பும் இயற்கை இருப்பும் ஒப்பும் உயிர்ப்பும் தன் கருப்பொருளாக கொண்டு விளங்கும் தமிழ் நம் வாழ்வோடு உறைந்திருக்கின்றது இல்லையா? தமிழ் இலக்கியங்கள், இசை, நடனம், கட்டிடக்கலை, விளையாட்டு, உணவு, உடைகள் இவையெல்லாம் பார்வையக்கும் இல்லையா பழந்தமிழருடைய மரபு கண்டு. செம்மொழியினுடைய சிறப்பை நம் எதிர்கால சந்ததியினருக்கு வழிகாட்ட கலங்கரை விளக்காக வெளிநாட்டிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சிந்தையையும் செயலையும் இங்கே ஒருங்கிணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதே பெருமகிழ்ச்சி அளிக்கின்றது. ஒளி என்பது எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும். பறவைகளும் விலங்குகளும், ஏன் மரமும் ஓசை எழுப்பக்கூடிய ஒன்றுதான், ஒளி எழுப்பக்கூடிய ஒன்றுதான். ஆனால் எழுத்து என்பது மனிதருக்கு மட்டுமே உரியது. நம்முடைய அந்த ஒளியானது நாம் பேசுவதனால் அது உயிர் பெறுகிறது. பேசும் நம்மை இயக்கவும் செய்கிறது. மனிதராகிய உயர்தினைக்கும் மனிதரல்லாத அக்ரேனைக்கும் பகுத்தறிய செய்வது மொழி. அத்தகைய மனிதர்களை இயற்கை உயிரென்றும் மெய்யென்றும் வகுத்திருக்கிறது. இந்த இயற்கையினுடைய அடிப்படையாக கொண்டு உயிரெழுத்துக்கள் நம்முடைய ஆவிலிருந்து தொடங்கி அவ்வரையிலும், மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இக்கிலிருந்து தொடங்கி இன்வரையிலும் உயிரெழுத்துக்களாக நாம இந்த உயிரையும் மெய்யையும் இணைத்து காங்கா சா என்று நா வரையில் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லாம்
இப்படி தன்னையும் இயக்கிக் கொள்ளும் உயரிய மொழி தமிழ் மொழி. ஒரு மொழிக்கு சொல்லும் பொருளும் மிக அவசியமான ஒன்று. நம்முடைய கருத்துக்கு வடிவம் கொடுப்பது மொழியினுடைய முக்கியமான செயல்பாடு. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செயல்முறைப்படுத்துவது என்பது மொழியினுடைய பங்களிப்பு. நான் ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு முன்வைத்து நேற்று நான் இதை குறித்து கொஞ்சம் ஆய்வு செய்திருந்தேன். நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சொற்கள் என்று பார்ப்போமேயானால் அது 247 சொற்கள் இல்லையா? அந்த 247 சொற்கள்ல ஒரே ஓரெழுத்து சொல் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 42 சொற்கள் இருக்கு, ஓரெழுத்து சொற்கள் மட்டுமே. கை என்றால் அதற்கு பொருள் உண்டு. அப்படி தனியாகவே பொருள் தரக்கூடிய சொற்கள் 42 சொற்கள் இருக்கிறது தமிழில். எத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு மொழி! நாம சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு போற்றக்கூடிய ஒரு மொழியாக நாம் இப்ப பார்ப்பது என்று வணிக மொழியாக பார்க்கக்கூடியது ஆங்கிலம். 26 சொற்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எழுத்து சொல் அது 3 எழுத்துக்கள் தான் என்பதை நான் நேற்றுதான் கவனித்தேன். அது AIO, இந்த 3 எழுத்துக்கள். ஒப்பு நோக்குதல் என்பது இது ஏன் ஒப்பு நோக்குகின்றோம் என்றால், ஒரு மொழியோ இன்னொரு மொழியோடு நாம் ஒப்பு நோக்கும்போது தான் நமக்கு தெரிகின்றது இதன் நம்முடைய தமிழ் மொழியினுடைய சிறப்பு குறித்து நாம் அறிய முடியும் இல்லையா? அதனால இப்படி ஒரு ஒப்பு நோக்கை நான் செய்திருந்தேன். அது மட்டுமல்ல, அகராதின்னு எடுத்துக்கிட்டோம்னா அகராதியில 4,100,000 சொற்கள் தமிழில் உண்டு. அகராதியில பயன்படுத்தக்கூடிய சொற்கள் ஒட்டுமொத்தமாக 4 லட்சம் சொற்கள். அதே போல ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதியில 1,71,000 ஆங்கில சொற்கள் மட்டுமே உள்ளது. அப்படி என்றால் 2 மடங்கு தனித்துவம் பெற்று இயங்கக்கூடியது நம்முடைய செம்மொழி. வறிய மொழி அல்ல, வளமையான மொழி. அத்தகைய மொழியை பிற மொழி கலப்பில்லாமல் எழுதவும் பேசவும் அறிதல் அவசியம் இல்லையா? உலகில் பல்வேறு நாடுகளில் ஆளும் தகுதியை நாம் பெறுகின்றோம். அவர்கள் தமிழ் மறந்த சமூகமாக மாறாமல் இருக்க வேண்டும் இல்லையா? தமிழ் மொழியை அதற்காகவாவது நாம் பதப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய தலைமுறையினருக்கு தொழில்நுட்ப பாதிப்பு, பிறமொழி சேர்க்கை, நவீன வாழ்க்கை முறை ஆகியவற்றால் தலைமுறை பெருமைகளினுடைய பின்புலத்தை மாற்றாமல் இருக்கவும் இன்றே நாம் தமிழுடைய முக்கியத்துவத்தை நாம் அறியச் செய்வோம். இளந்தமிழருக்கு நாம் துவண்ட போதெல்லாம் தன் மலர் முகத்தால் தாய்மொழி தந்து இளைப்பாறச் செய்பவர் தாய். தாய்மொழியை மறந்தால் பெற்ற தாயை மறந்தவராகும் இல்லையா? நம் பண்பாட்டின் தடம் மாறாமல் இருக்க தமிழ் மொழி அவசியமானது. வானவில் இருக்கிறது இல்லையா? அந்த வானவில்லை பார்க்கின்ற திறன் விலங்குகளுக்கு கிடையாது. மனிதனுடைய விழித்திரைக்கு மட்டுமே அதை உருவாக்கி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அப்படி தாய்மொழி கூட அப்படித்தான். நம்முடைய தலைமுறை பண்பாடு என்பது அதனை வெளிநாடு தமிழர்களும் வளர்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய கடல் கடந்து நாம் சென்றிருக்கலாம், கோளினுடைய இடமெல்லாம் மாறி இருக்கலாம். இன்னைக்கு பூம்புகார்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது, அப்படியே ஆயிடுச்சு. திசைகள்லாம் மாறி இருக்கலாம், பூமிக்கோளினுடைய திசைகள் எல்லாம், இயற்கையினுடைய காலங்கள் எல்லாம் கூட மாறி இருக்கலாம். ஆனால் என்றும் மாறாமல் நாம் தமிழ் பேசுவோம் எந்த இடத்திலும். ஒரு மொழியின் நேற்றைய நாகரிகத்தை மட்டும் பேணுவதல்ல, இன்றைய நாகரிகத்தையும் அறிவியலையும் கொண்டு அது மேம்பட்டிருக்க வேண்டும். ஒரு மொழியினுடைய ஓட்டம் என்பது காலத்தினுடைய ஓட்டமும் இதனுடைய ஓட்டமும் சரிசமமாக இருக்கணும். அது மிக முக்கியமான ஒன்று. அப்பொழுதுதான் அது வளர்ச்சியடைந்த மொழியாகும். இன்று இணையத்தமிழினுடைய வளர்ச்சியிலும் சிகரத்தை தொட்டு கொண்டிருக்கிறோம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அதே நேரத்தில் நம்முடைய வரும் தலைமுறையினர் வேற்று மொழிக்கும் பண்பாட்டிற்கும் அடிமைப்பட்டு தாய்மொழிக்கும் மொழிபெயர்ப்பாளர்களை தேடும் ஒரு அவலம் ஏற்படாமல் இருப்பதற்காக இன்றே நம்முடைய தமிழை வளர்க்க பாடுபடுவோம். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பார் மகாகவி பாரதி. இன்று லண்டன்
கழகத்தினுடைய தமிழ்துறை நிறுவ நெம்புகோலாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செயல் வீரர்கள் ஆகிய நீங்கள் செய்யும் இந்த பெரும் முயற்சி நிகழ்கால எதிர்கால தமிழ் சமூகத்தினுடைய விதை. இருள் விலக ஒளி பரவ வழிவகை செய்யும் உங்கள் சீர்மிகு பணிக்கு எங்களுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பஞ்சை நீ நூலாக திரட்டியெடு, பஞ்சை நீ நூலாக திரட்டிவிடு, அடியை நீ கவியாக பதம் பொறுக்கியெடு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாகுமே, என் தமிழின் சிறப்புதனை குரலும் தமிழின் ரகரமும் உணர்த்துமே. நம் மொழியின் சிறப்புதனை உணர்ந்துவிடு, திக்கெங்கும் திசையிட்டும் பேசட்டும் தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கவே. வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி வணக்கம். நன்றி.